இமேஜின் ஒரு க்ரௌடட் சண்டே ஈவினிங் நீங்கள் டிமார்ட் போகிறீங்க. ஃப்ளோர் பிளெயினாக இருக்கும், ஒரு எஸ்கலேட்டர் இருக்காது, ஃபேன்சி லைட்ஸ் இருக்காது, ஒரு ஷோரூம் ஃபீலே இருக்காது. ஆனால் எப்போ பார்த்தாலும் ஸ்டோர் ஃபுல் ரஷ்ஷாக தான் இருக்கும். ஃபேமிலியாக ட்ராலியில் ஃபுல்லாக பொருள் லோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பில்லிங் கவுண்டர் எப்போவுமே ரஷ்ஷாக தான் இருக்கும். உங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற கடையை விட இங்கே ப்ரைஸ் ஜென்யூனாக கம்மியாக இருக்கும். இது எப்படி பாசிபிள்? க்ரோசரி பிஸ்னஸ் வேர்ல்ட்லேயே ரொம்ப டஃப்பான பிஸ்னஸ்ங்க. இதில் ப்ராஃபிட் மார்ஜின் ரொம்ப கம்மி, சப்ளை செயின் ப்ராப்ளம் இருக்குது, பெரிஷபிள் கூட்ஸாக இருந்தால் கெட்டு போயிடும், காம்படிஷன் ஃபுல்லாக இருக்குது. இதில் பிக் பஜார் கூட முட்டி மோதி ஸ்ட்ரகிள் பண்ணி கடைசியில் பேங்க்ரப்ட் ஆகிட்டாங்க. ஸ்பென்சர்ஸ் கூட ட்ரை பண்ணி அப்படியே ஷ்ரிங்க் ஆகிட்டாங்க. ஈவன் ரிலையன்ஸ் முகேஷ் அம்பானி சார் கூட டிமார்ட்டை விட ப்ராஃபிட் கம்மியாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் டிமார்ட் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இல்லை, ஒரு ஃபேன்சி ஆப் ப்ரோக்ராம் கிடையாது, பிக் சேல்ஸ் கிடையாது. ஆனால் ஃபினான்ஷியல் இயர் 25ல் 57,000 crores மேலே ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. 2,900 சம்திங் ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 3,000 crores ஒரு க்ரோசரி கம்பெனி எப்படி ப்ராஃபிட் பண்ணுறாங்க? டிமார்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த மேன் ஹூ பில்ட் இட். அவர் தான் ராதாகிருஷ்ணன் தமானி. அவர் எந்த இன்டர்வியூவும் கொடுத்ததில்லை. ரொம்ப ஃபோட்டோகிராஃபி வீடியோஸ் எல்லாம் ரொம்ப ரேராக தான் இருப்பார். ஒரு பிஸ்னஸ் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணதில்லை, பாட்காஸ்ட்டு, இந்த பப்ளிக் ஃபங்க்ஷன்லாம் ரொம்ப ரேராக மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுவார். சொல்லப்போனால் இவருக்கு டிமார்ட் இவர் பிஸ்னஸே இல்லை. இவரோட ப்ரைமரி பிஸ்னஸ் ஸ்டாக் மார்க்கெட். கம்மி ப்ரைஸில் ட்ரேட் ஆகிற ஸ்டாக்கை வாங்கி வெயிட் பண்ணி செல் பண்ணுவார். 90ஸ்ல தமானிஜி ஸ்டாக் மார்க்கெட்டில் அதிகமாக சம்பாதிச்சிட்டாரு, ரிட்டையர் ஆகிருக்கலாம். ஆனால் அவருக்கு ஒரு ஹைபாத்திசிஸ் இருந்துச்சு, டெஸ்ட் பண்ணலான்னு. அவரோட ஹைபாத்திசிஸ் என்னன்னா, இந்தியாவில் மிடில் கிளாஸ் ரொம்ப பெருசு, ப்ரைஸ் சென்சிட்டிவ் கூட, நல்ல ப்ராடக்ட்டு கம்மி விலையில் வேணும். ஆனால் யாரும் கரெக்டாக சர்வீஸ் பண்ண முடியல. இந்த கேப்பை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணார், அந்த மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணார். ரீட்டைல் பிஸ்னஸோட மாலிகுலர் லெவலை புரிஞ்சுக்கிட்டாரு. இப்போ யூஎஸில் வால்மார்ட் எப்படி வேர்ல்ட்லேயே பிக்கெஸ்ட் கம்பெனி ஆச்சு? ப்ரீமியம் ப்ராடக்ட்டை செல் பண்ணி இல்லை, பீப்புள் டெய்லி யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டை செல் பண்ணி. அதே ஐடியாவை எடுத்து இந்தியாவுக்கு தகுந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி அடாப்ட் பண்ணார். 2002ல் மும்பையில் ஃபர்ஸ்ட் ஸ்டோரை ஓப்பன் பண்ணார். இதில் ரிமார்க்கபிள் பார்ட் என்னன்னா, அவர் ரஷ் பண்ணல, நிறையா ஸ்டோர் ஓப்பன் பண்ணுவாங்க. 10 இயர்ஸில் அவர் 8 ஸ்டோர்ஸ் தான் ஓப்பன் பண்ணார். ஆனால் மற்ற ஃபவுண்டர்ஸாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க? க்ரோத் வேணும், ஃபாஸ்டர் க்ரோத் வேணும், நிறையா ஸ்டோர்ஸ் ஓப்பன் பண்ணணும், இன்வெஸ்டர் ப்ரெஷர் இருக்குது, அந்த மாதிரிலாம் நிறையா பண்ணியிருப்பாங்க. ஆனால் தமானிஜி என்ன பண்ணார்? இன்னுமே டெஸ்டிங்லேயும் ஐடியாஸை ரிஃபைன் பண்ணி இன்னும் எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம், ப்ராஃபிட் எப்படி அதிகம் பண்ணலாம் அப்படின்ற ஃபேஸ்லேயே தான் இருந்தாங்க. அவரோட ஒரே ரூல் என்னன்னா, இன்னொரு ஸ்டோர் ஓப்பன் பண்ணணும்னா இப்போ இருக்கிற ஸ்டோர் ப்ராஃபிட்டாக இருக்கணும். அது ரெவன்யூ இல்லை, க்ரோத் இல்லை, ப்ராஃபிட் ஃபர்ஸ்ட். இந்த ஃபிலாசபி தான் டிமார்ட்டோட ஸ்டபானா டிஎன்ஏ ஆச்சு. டிமார்ட்டோட டிஎன்ஏனா ப்ராஃபிட். டிமார்ட்டோட ஃபேமஸ் ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, எவ்ரிடே லோ காஸ்ட் லோ ப்ரைஸ். இப்போ மற்ற ரீட்டைலர்ஸ் மாதிரி 30% ஹைக் பண்ணிட்டு சேல் டைமில் 30% கம்மி பண்ணி சேல் பண்ணுறது இல்லை. ஆனால் அது கஸ்டமருக்கு ஒரு டீலாக இருக்கலாம், ஆனால் கடைசியில் அது டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்கும். ஆனால் டிமார்ட்டை பொறுத்த வரைக்கும் இதை பண்ணுறதே இல்லை. சேல் ஈவெண்ட் கிடையாது, ஃபெஸ்டிவல் ஆஃபர் கிடையாது, இந்த லிமிட்டட் பீரியட் ஆஃபர் கிடையாது. இதுக்கு பதிலாக டிமார்ட் அவங்களோட ப்ரைஸ் ஆல்வேஸ் லோ. ஏன் இது சைக்காலஜிக்கலாக மேட்டர்ஸ்? சேல் போட்டால் பீப்புள் வெயிட் பண்ணுவாங்க, அன்பிரடிக்டபிலிட்டி, நார்மல் டேஸில் ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க, இந்த சேல் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க, இன்வென்ட்ரி பிளானிங் வேஸ்ட் ஆகும். ஆனால் ப்ரைஸை லோவாக வச்சா கஸ்டமர் கம்பேர் பண்ணுறதில்ல, ஒரு ஃபெஸ்டிவலுக்காக வெயிட் பண்ணுறதில்ல, ரெகுலராக வாங்குறாங்க, ப்ரெடிக்டபிலிட்டி இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சி பர்ச்சேஸ் ரிதமை கிரியேட் பண்ணுறது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனால் ஒரு டீப்பர் கொஸ்டின் இருக்குது, டிமார்ட் ப்ரைஸை லோவாக வச்சு எப்படி ப்ராஃபிட் பண்ணலாங்க? அதுதான் செயின் ஆஃப் இன்டர்லாக்டு அட்வான்டேஜ். அதை ஒன்றுன்னா நம்ம பார்க்கலாம். இப்போ ஸ்டெப் 1 என்னென்னா, டிமார்ட் அவங்களோட சப்ளையர்ஸ்க்கு பேமெண்ட் ஃபாஸ்ட்டாக பண்ணிடுவாங்க. இப்போ மற்ற ரீட்டைலர்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் 25 days 1 month அந்த மாதிரி ஆக்குறாங்க. ஆனால் டிமார்ட் மேக்ஸிமம் 7 to 10 daysக்குள்ளே அவங்களுக்கு பேமெண்ட் கொடுத்துட்றாங்க. இது என்ன விஷயம்? இப்போ சப்ளையர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் திங்க் பண்ணி பாருங்கள். ஒரு சப்ளையருக்கு என்ன வேணும்? ஃபாஸ்ட் பேமெண்ட் வேணும். இந்த சிம்பிள் விஷயத்தை பண்ணுறங்காட்டி டிமார்ட்க்கு நல்ல டீல்ஸ் கிடைக்குது டிஸ்கவுண்டட் ப்ரைஸில். இந்த டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் தான் அவங்களோட மார்ஜின் அட்வான்டேஜ். வெயிட் ஒரு நிமிஷம், டிமார்ட் எப்படி சப்ளையருக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பேமெண்ட் பண்ணுறாங்க? கேஷ் எங்கேருந்து வருது? இப்போது மற்ற ரீட்டைலர்ஸ் எல்லாம் இன்வென்ட்ரியை ஒரு 35 days to 40 days கழிச்சு தான் சேஞ்ச் பண்ணுறாங்க. ஆனால் டிமார்ட் இன்வென்ட்ரியை ஃபாஸ்ட்டாக சேஞ்ச் பண்ணுறாங்க. இது எப்படி? ஏன்னா டிமார்ட்
டிமார்ட் வெறும் ஃபாஸ்ட் மூவிங் கூட்ஸ் மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லோயர் எஸ்கியூஸ் கஸ்டமரை கன்ஃபியூஸ் பண்ணாமல் வச்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஷாம்பு செக்ஷனில் 50 பிராண்ட் இருந்தால் டிமார்ட்டில் வெறும் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிற ஒரு 8 பிராண்டு தான் இருக்கும். இந்த விஷயம் நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணாத ஒரு விஷயம். பிக் பஜார், ஹை ஸ்ட்ரீட் மாலு, ப்ரைம் ஏரியா அந்த மாதிரி இடத்துலலாம் டிமார்ட் ஸ்டோர்ஸ் இருக்காது. அவங்களோடது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கும், ஸ்டாண்டர்ட் ஓன் பில்டிங்காக தான் இருக்கும். டிமார்ட்டில் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்டோர் வந்து அவங்களோடது வந்து ஓன் ஸ்டோராக தான் இருக்கும். இனிஷியலில் ஸ்ட்ரகிளாக இருந்தாலும் லாங் ரன்னுக்கு ஓன் ஸ்டோர்ஸ் தான் பெட்டர். அந்த ப்ராப்பர்ட்டி அப்ரிசியேஷன் ஆகும், ஆப்ரேட்டிங் காஸ்ட் கம்மியாகும், காம்படிட்டர்ஸை விட கம்மி விலைக்கு நம்மளோட பொருள் கொடுக்க முடியும். இன்னொன்று ஸ்டோர் டிசைனு, பேசிக் டிசைனு, ஃபேன்சி லைட் கிடையாது, பேசிக் ஃப்ளோரிங்கு, எக்ஸலேட்டர் இல்லை. டிசைன் ஃபெயிலியர்னு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் அது டெலிபரேட் சாய்ஸு, ஒரு ஜீனியஸ் ஐடியா. ஏன்னா ஸ்டோர் ஆஸ்தட்டிக்ஸை ரெடி பண்ணி கஸ்டமருக்கு லோ ப்ரைஸ் கொடுக்க முடியாது. அதெல்லாம் மைண்டில் வச்சு தான் ஸ்டோரோட டிசைனை பேசிக்காக வச்சு கஸ்டமருக்கு எவ்வளோ லோ ப்ரைஸில் கொடுக்க முடியுமோ அவ்வளோ லோ ப்ரைஸில் டிமார்ட் கொடுத்துட்ருக்காங்க. சீக்ரெட் மார்ஜின் க்ராசரியில் ரொம்ப தின் மார்ஜின் தான், 3 to 4% தான். க்ரோசரி வந்து ஒரு டிராஃபிக் டிரைவர், அதாவது மக்களை உள்ளே கொண்டு வர விஷயம். க்ராசரியில் ப்ரைஸை கம்மி பண்ணி உள்ளே வர வச்சு வேறு ஹை ப்ராஃபிட் மார்ஜின் இருக்க ப்ராடக்டை வாங்க வைக்கிறது தான் இந்த ஸ்ட்ராட்டஜி. அதாவது இப்போ டிமார்ட்டுக்கு வரவங்க வெறும் க்ரோசரி மட்டும் வாங்கிட்டு போகிறதில்ல, உள்ளே வந்தால் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் வாங்குவாங்க, அப்பேரல்ஸ், டிஷர்ட்டு, ஸ்லிப்பர்ஸு, அந்த மாதிரி ஹை மார்ஜின் ப்ராடக்ட்ஸ் தான் வாங்குறாங்க. அந்த ஹை மார்ஜின் ப்ராடக்ட்ஸ் தான் இந்த மாதிரி ரைஸு, இந்த க்ரோசரி ஐட்டமோட தின் மார்ஜினை பேலன்ஸ் பண்ணுது. இன்னொரு ஸ்ட்ராட்டஜி வந்து டிமார்ட்டோட ப்ரைவேட் லேபிள் ஸ்ட்ராட்டஜி. மேக்ஸிமம் வந்து அவங்களோட ஓன் பிராண்டு தான் நிறைய பண்ணுறாங்க, ஓன் பேக்கேஜிங். அதில் கூட நல்ல ப்ராஃபிட் வருது டிமார்ட்டுக்கு. டிமார்ட்டோட கிளஸ்டர் ஸ்ட்ராட்டஜி எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்கன்னா, இப்போ மற்ற ரீட்டைலர்ஸ் எல்லாம் வந்து ஃபாஸ்ட்டாக இங்கே அங்கேன்னு எல்லா இடத்துலையும் ஸ்டோர்ஸ் ஓப்பன் பண்ணி மார்க்கெட் ஷேரை கேப்சர் பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் டிமார்ட்டோட ஸ்ட்ராட்டஜியே வேறு. டிமார்ட்டுக்கு கிளஸ்டராக தான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. இப்போ ஒரு நியூ சிட்டிக்குள்ளே என்ட்ரானா தூரமாக ஸ்டோர்ஸ் ஓப்பன் பண்ணாமல் பக்கமாக தான் ஸ்டோர்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. இங்கே அங்கேன்னு வந்து எல்லா பக்கமும் ஓப்பன் பண்ணுறது இல்லை. ஏன் கிளஸ்டர் ஆஃப் ஸ்டோர்ஸ்? ஒரே ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் ஷேர் பண்ணுது, ஒரே ஒரு சப்ளை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, ஒரே ஒரு மேனேஜ்மெண்ட் டீமு. இங்கே அங்கேன்னு தூரமாக ஸ்டோர்ஸ் ஓப்பன் பண்ணால் சப்ளை செயின் செப்பரேட்டாக வேணும், வெண்டர் ப்ராப்ளம் இருக்குது, காம்ப்ளெக்சிட்டி அதிகம், காஸ்ட் அதிகமாகும். கிளஸ்டராக இருந்தால் காஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கம்மியாக இருக்கும், ஈஸியாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ ஆல்ரெடி ஓப்பன் பண்ண ஸ்டோர் ப்ராஃபிட்டாக இருக்கும். இப்போ புதுசாக ஒரு ஸ்டோர் ஓப்பன் பண்ணால் ஆல்ரெடி ஒரு டீம் இருக்கும், அவங்க இப்போ நியூவாக ஓப்பன் பண்ணுற ஸ்டோருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, ட்ரைனிங் கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும், சப்ளை செயின் டிஸ்ட்ரிபியூஷனு. ஸோ காஸ்ட் ரெடியூஸ் ஆகுது. இஸ் ஃபாஸ்ட் தேன் வென் யூ டன் ரைட். இங்கே இப்போது டிமார்ட்டுக்கு த்ரெட் என்னென்னா குயிக் காமர்ஸ். இது வரைக்கும் எல்லாமே டிமார்ட்டுக்கு நல்லா தான் போச்சு. இப்போ இந்த குயிக் காமர்ஸ் வந்ததுக்கப்புறம் எந்த பிஸ்னஸும் இங்கே தனியாக வளர்ந்துட முடியாதுல்ல. இந்த நியூ த்ரெட்டு ஜென்யூனாக டிஸ்ட்ரப்டிங் டிமார்ட்ஸ் கோர் ப்ரிப்போசிஷன். இந்த பிளிங்கிட்டு, ஜெப்டோ, ஸ்விக்கி, இன்ஸ்டாமார்ட்டு இதெல்லாம் வந்து 10 மினிட்ஸில் டெலிவரி கொடுக்குறாங்க. இப்போது இருக்கிற ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து ப்ரைஸை விட கன்வீனியன்ஸ் தான் பெட்டர்னு பார்க்குறாங்க. ப்ரைஸ் அவங்க மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் பார்க்குறது இல்லை, கன்வீனியன்ஸ் தான் முக்கியம்னு நினைக்கிறாங்க. அதுலேயும் ஓவன் சிட்டிஸில் கன்வீனியன்ஸ் தான் பார்க்குறாங்க கம்பேர் டு ப்ரைஸ். எனக்கு வீட்டில் வருதா, டைம் சேவிங். இதனால டிமார்ட் எப்பவும் இருக்கும். உங்களால் வர முடியலனாலும் we will come to your doorsteps in 10 minutes. அதுக்கு தான் டிமார்ட் ரெடின்ற ஒரு ஆப்பை லான்ச் பண்ணி 10 மினிட்ஸ் டெலிவரியை அர்பன் சிட்டிஸில் டிமார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம் என்னன்னா, டிமார்ட்டோட ஐடியா வந்து ஃபிசிக்கல் ஸ்டோர்ஸ், ஹை வால்யூம், லோ காஸ்ட் தான் அவங்களோட ஐடியா. இந்த குயிக் காமர்ஸ்னால டிமார்ட்டோட ப்ராஃபிட் மார்ஜின் ரெடியூஸ் ஆகுது 2 to 3%. இந்த ஹோம் டெலிவரினால யூனிட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் சேஞ்ச் ஆகுது டிமார்ட்க்கு. டிமார்ட் மேனேஜ்மெண்ட் கூட ஹானஸ்டாக சொல்கிறாங்க, இந்த குயிக் காமர்ஸ்னால எங்களோட மார்ஜின் வந்து 3 to 4% கம்மியாகுது. இதில் பிக் பிக்சர் என்னென்னா, இப்போ நம்ம இருக்கிறது ஃபாஸ்ட் வேர்ல்டு, ஏஐ மூவிங் ஃபாஸ்ட் அண்ட் பிரேக்கிங் திங்ஸ் ஃபாஸ்ட். ஆனால்
டிமார்ட் இதெல்லாம் எதுவுமே பண்ணல. தமானிஜிக்கு இந்த எம்பையரை பில்ட் பண்றதுக்கு 8 years பொறுமையா பண்ணாரு. He never borrowed to grow faster. இவர் ப்ராஃபிட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணி ரெவன்யூவை சேஸ் பண்ணல. ஒரு ஸ்டோர் ப்ராஃபிட் ஆகாம இன்னொரு ஸ்டோர் ஓபன் பண்ணல. இந்த போரிங் ஸ்லோ டிசிப்ளின் கன்சிஸ்டன்சியா இருந்து மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் ரீட்டைலர் செயினா டிமார்ட் ஆக்கியிருக்கிறாரு தமானிஜி. டிமார்ட்டோட பிஸ்னஸ் மாடல் எசென்ஷியலா ஒரு கலெக்ஷன் ஆஃப் காம்பவுண்டிங் அட்வான்டேஜ். ரியல் எஸ்டேட்டை ஓன் பண்ணி ஃபாரோரா லோ காஸ்ட்டை வச்சிருந்தாரு. பிளேயருக்கு ஃபாஸ்ட்டாக பே பண்ணாரு. அது மூலமாக பெட்டர் ப்ரைஸ் பெட்டர் டீல் கிடச்சிது. ஸோ மக்களுக்கு இன்னும் பெட்டர் டீல்ஸ் கொடுக்க முடிஞ்சது. ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட்ஸ் மட்டும் வச்சு இன்வென்ட்ரியை ஃபாஸ்ட்டாக டர்ன் அவுட் பண்ணாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜியை 20 years ரிப்பீட் பண்ணாங்க. இதுதான் நம்ம டிமார்ட் கிட்ட இருந்து கிடைச்ச லெசன் நமக்கு. எவ்ரி கிரேட் பிஸ்னஸ் பிரேக் த்ரூ டெக்னாலஜினால பில்ட் ஆகல, ஒரு ஜீனியஸ் ப்ராடக்ட்னால பில்ட் ஆகல. சம்டைம்ஸ் கிரேட் பிஸ்னஸஸ் ஆர் பில்ட் ஆன் டூயிங் சிம்பிள் திங்ஸ் வித் எக்ஸ்ட்ராடினரி கன்சிஸ்டன்சி. இந்த வீடியோ உங்களுக்கு பிஸ்னஸை நியூ வேல பார்க்குற மாதிரி ஹெல்ப் பண்ணியிருந்தா, இந்த லெசன் வேல்யூவாக இருந்தால் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மார்ஜின் மேட்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.